ராக்கிப்பா வா தாத்தா சாமி கும்பிடலாம் அப்படியா? வாத்தாங்க ராக்கிமா அப்பு இந்த அப்படியா? தங்கம் வந்துட்டான். அவன் தான் பசியில் இருக்கான் என் கூட. அவரும் விரதங்கிறாரு அவன் தாத்தா ஐயாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் டேடிக்கு திதி. அவங்க ஊரில் அம்மாவும் தம்பி சாமி கும்பிட்ருக்காங்க. எங்களால் போக முடியல. ஸோ அதனால் எங்கள் டேடிக்கு பிடிச்ச மாதிரி பரோட்டா, அவங்க டேடிக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் வாங்கி 2 இலையாக போட்டு சாமி கும்பிட்றாங்க. எங்களோட ஆசை. மாமனாருக்காக வாங்கிட்டு வந்தார் அவர் தான். மாமனாருக்கு பரோட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் சாமி கும்பிட்றேன். சாமி கும்பிட்டாச்சு. சரி, அந்த இலையை கட் பண்ணிங்கள்ல காக்காய் சாமி ரசியா திருச்சி சாருக்கு வந்து உலாத்திக்கிறாரு. ஆமாம், காலைல அவங்க அக்கா கிளம்புற அவசரத்தில் எதுவும் வைக்காமல் போயிருப்பா. ரசியா திருச்சி தான் வந்து கீழே வந்து இறங்கிறார். எல்லாம் கீழே இறங்கி வரமாட்டோம். டேய் இங்கே பாடுறா, ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறது? ராமசாமி. ராமசாமியா? அப்பா பேர் வச்சிரு. ராஜகோபால். டேய் ராஜகோபால் ராஜகோபாலா? ஏய் அங்கே இரு. வலையில் இலையில் வாங்கி போதுமா? கொஞ்ச நேரம் வெளியே விடு, கொஞ்ச நேரம் வெளியே விடு. சரி சரி, உனக்கு பேர் வைக்கலாம் இன்னைக்கு. நல்ல நாள். என்ன பேர் வைக்கலாம்? ராஜகோபால்னே வை. ராஜகோபால் வைக்கலாமா? ஆனால் நாங்களாம் கூட முடியாது. கோபால் கோபால் வை. கோபால் கோபாலே கோபாலே கோபாலே. கோபால் அவ்வளோதான் கிடையாது. ஆமாம், இனிமே கோபாலே கோபாலே கோபால். சரியா பட்ட? நீங்க தான் கோபால். கோபால்னு கூப்பிட்டா வரணும். சரியா? பாரு, கோபாலே கோபாலே கோபால். திருப்பியும் திருப்பியும் நானு கோபாலு கோபாலு கோபாலு. மாமனார் பேர் சொல்ற பத்தியா? ஃபுல் நேம் சொன்னதான் தப்பு. சரி, காக்காய்க்கு சாதம் வைங்க. பரோட்டா எடுத்து வைங்க. ஸ்வீட்டு கிட்டா. என் தங்கத்துக்கு பசிப்பா, என் தங்கத்துக்கு பசிடி. கொஞ்ச நேரம் இடி. அம்மா முதல்ல உனக்கு பூவா வச்சுட்டு தாண்டி அப்புறமா அம்மா சாப்பிடுவேன். வா, காக்காய்க்கு பூவா வச்சுட்டு வந்துடலாம். வரியா? இங்கே இருக்கியா நீ? இங்கே இரு, வராத மேலே. அப்போ இங்கே இரு, காக்காய்க்கு பூவா வச்சுட்டு வரேன். இங்கே இரு, 2 பேரும் இங்கே இருங்க. வேணாமா பார்த்துக்கோ. நம்ம கவுசாத்திட்டு வரோம். வேணாம் வாயில் வச்சிட போகிறோம். என்னவா உங்களுக்கும் பசியா? ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து 4 பேரும் பசியில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 குட்டிங்களும் எங்கள் ராக்கி 4-5 பேர் சிலிஸ்மா பண்ண வேலையை பார்த்தீங்களா? வந்துட்டான் பின்னாடியே ஆட்டிக்கிட்டு. நீ வா சாமி, நான் பிடிச்சி நிற்கிறேன் அவனை. அப்பா திட்டுவார், வந்துருமா? வை வை வை. வைங்க சாமி, பிள்ளைய பிடிச்சிட்டேன். நீ அம்மா நீ போகாத. அப்பா காக்காய்க்கு பூ வைக்கிட்ட சாமி. இங்கே இருங்க. சமத்து குட்டி இல்லை, மிரட்டுறது பார்த்தீங்களா காக்காயை? இங்கே உட்காந்துக்குது. போயிட்டாங்க. சாப்பிட்றாங்களா பாருங்க. 2 பேர். என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம? பாரு அவனுக்கு எப்படி ஊட்டுறன்ட்டு வெள்ளை. எனக்கு இது ஏற்கனவே ராக்கிக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். யாரு? நம்ம ராக்கிக்கு. அப்ப சாப்பிடுறியாடா? சாப்பிட்டாங்க. சாப்பிடுறியா? எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான் பார்த்தீங்களா? அப்படியே வை. எத்தனை மாத்திரப்பா? அது 1/2 மாத்திரை போட்டாச்சு. ஏற்கனவே ஒரு 1/2 மாத்திரை போட்டாச்சு. அவ்வளோதானா? இந்த இந்த அவளுக்கு கொடுக்காம இவளுக்கு மட்டும் கொடுத்தா சந்தேகம் வரும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னும் எத்தனை மாத்திரை? அவ்வளோதானா? ஒரு மாத்திரை. இது வரைக்கும் அந்த அட்டை ஃபுல்லாக இன்னும் 1 மாத்திரை இருக்கா? இந்த
அதான் இதுல ஒரு மாத்திரை இருக்கு, இதுல இன்னும் 2 மாத்திரை இருக்கு. அப்புறம் தரணும். ஆ இந்த மாத்திரை தான் உடைச்சு தான் கொடுக்கணும். ம். ஆனா தட்டா இருக்கிறாரு. மாத்திரை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆர்வம் பாரு. சாப்பாடு சாமிக்கு மட்டும் முதல்ல இவங்களுக்கு சாப்பாடு தனி ஒன்றா வச்சா சாப்பிட்ட அந்த அடிப்பட்டான் பார்த்தீங்களா, அவன் அத்தனை சாப்பிட விட மாட்டேங்கிறான். செம கீழே இருக்கிறாரு வெள்ளை பையன். அதனால என்னாச்சுன்னா தனித்தனியாக சாப்பாடு வச்சுது. யாரும் தெரியல, அதில் கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க, அதில் சாப்பிடாம இருக்காங்க. வெளியில் வச்சதை வெளியில் வச்சது சாப்பிட்ருக்காங்க, தட்டில் வச்சது சாப்பிடாம இருக்காங்க. தங்கம் எங்கள் ராக்கி குட்டியும் சாப்பிட்டாரு. வேணாம் தான் என்னன்னு தெரியல, சாப்பாடு அப்படியே சாப்பிடவே இல்லை. கோபால் வாயில் வந்து கோபால்னு சாப்பிடாமக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனைக்குட்டிக்கு கோபால்னு பேர் வச்சுக்கிறோம். ஒருத்தவங்க சொன்னாங்க நெகட்டிவ் வைப் வரும் அப்படி அந்த பேர் வச்சு கூப்பிடாதீங்க, பேர் தயவு செஞ்சு பூனைக்கு மாற்றுங்க. அதனால பூனைக்கு பேர் மாற்றியாச்சு. சத்தம் போட்டு கேட்குறது 3 கால் வச்சுன்னு அவனுக்கு தாங்கலாம். அவனுக்கு தான் வேணும், அவனுக்கு தான் வேணுமா. மாத்திரை போட்டு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாம்மா, வேலை முடிஞ்சிச்சா? போதும். நீ திருப்பி நான் மாத்திரை காலையில் வரைக்கும் தேவைப்படும். இன்னும் இருக்கா? குத்துட்டியா மாத்திரை? இன்னும் பாதி மாத்திரை இருக்கா? எவ்வளோ நேரம்பா போடுற? பாரு, கிடுக்கு முடிட்டு வாங்குறாரு இவர். வெள்ள மாத்திரை சாப்பிட்றனே தெரில உனக்கு. பால்கோவா சாப்பிட்ற? ராக்கி அண்ணன் மாத்திரை போடுற மாதிரி மாத்திரை போடுறீங்களாம். வெள்ளைக்கு 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 இவன் பேர் ப்ரௌனா தெரில. வேற என்ன பேர் இதுவும் தெரில. அவனுக்கு ஒரு பேர் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டில் சொல்லுவாங்க உனக்கு என்ன பேருன்னு வைக்கலாம். வளர்க்குறவங்க தான் வைக்க போகிறாங்க பேர், நம்மளா வளர்க்க போகிறோம். மாத்திரை அவன் தின்னு போகிறான்டி. அப்படியா? கையை கால போது விடு. எது கொடுத்தாலும் ஊற்றுறாங்கப்பா. இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகுதான். மைசூர் பாக்கு டேஸ்ட் கம்மியாகுதான். பால்கோவா தான் டேஸ்ட் அதிகமாக கூட இருக்கணும். போதை விடு, நைட்டுக்கு மாத்திரை பண்ணல கொடுத்தா தின்னுக்கினே தான் இருப்பாங்க 2 பேரும். முடி கொட்டம் விடுமா, அளவு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இவனுக்கு கொடுத்துட்டியா? இவனுக்கு கொடுத்துட்டியா? தம்பி லட்டு சாப்பிட்டான். லட்டு பிரியர் லட்டு சாப்பிட்டாரு. ஆனால் அவனுக்கு பால்கோவா பிடிக்கும் லட்டை விட. ஆமாம் சாமி, ஆமாவான். அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு டேடி. டேடி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு. தின்னுக்குனே இருப்பான் வெள்ளை பையன். சரி, ஓகே.